ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டோட ஆனுவல் எக்ஸாம் 2026ஓட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் இதான் லீக் ஆக போகுது. நம்ம தான் சொல்கிறோம், இதை அப்படியே படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பாக 95 அபோவ் எடுத்துடலாம். இல்லை நீ வேறு டிஸ்ட்ரிக் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதே மெத்தடில் தான் வரப்போகுது. நீங்கள் இதை மட்டும் பார்த்து படிச்சுட்டு போனீங்கன்னா போதும். இதே மாதிரி அந்த லெசனில் இருக்கிற கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போனீங்கனாலே போதும். கண்டிப்பாக 75க்கு 75 அடிக்கலாம். 9th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் வாங்க பார்க்கலாம். பார்ட் 1 சூஸ். 12க்கு 12 புக் பேக் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 2 மார்க் கொஸ்டின் 7 எழுதணும். 13ல் ஆரம்பித்து 22 வரை இருக்கும். 22வது ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி ப்ராப்ளம். கரண்ட் லெசன் கரண்ட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து 20வது கொஸ்டின் மேத்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின் ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக அந்த மாதிரி ரூல் லாலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். டிஃபைன்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். 17வது கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஃபைன்லேருந்து ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 போவோம். 4 மார்க் கொஸ்டின் 7 எழுதணும். 28 மார்க். சரியா. அது 32வது ஒன் கம்பல்சரி. என்ன கேட்டிருக்காங்க? கம்பல்சரி வந்து அந்த நம்பர் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது கேட்டிருக்காங்க. எலமெண்ட் ஆஃப் த ஃபாலோவிங். ஓகேவா. ஃபாலோவிங் காம்பவுண்ட் அதை கண்டுபிடிக்கிறது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி கேட்டிருக்காங்க. 31வது கொஸ்டினா. 30வது கொஸ்டினா ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சி இன் இந்தியா, அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபிஷஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே வந்தோன்னா மாடர்ன் பீடியாரிக்கலா கேட்டிருக்காங்க. அடுத்து மாஸ் அண்ட் வெயிட் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோஷன் கேட்டிருக்காங்க. இப்போ எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம 7 மார்க் பார்த்துருவோம். 7 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்க? டயக்ராம் மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோனார் ஒர்க்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டாமிக் மாடல், இது ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏபி 34 ஏபின்னு இருக்குது, அது 2 எழுதணும். இல்லைன்னா நீங்கள் கீழே இருக்கிற சி அட்டன் பண்ணிடலாம், அது ஈஸி தான். அது ஒரு அயானிக் அண்ட் கோவாலண்ட் காம்பவுண்ட், இது வந்து ஈஸி தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன். நெக்ஸ்ட்டு 35 பயாலஜிலேருந்து தான் கேட்பாங்க. அடுத்து சொல்கிறேன், 35வது கொஸ்டின் பயாலஜிலேருந்து தான் வரும். இது வந்து வாட்டர் சைக்கிளும் இல்லைன்னா ஐயூசிஎன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லைன்னா அதுக்கு மேலே ஃபிலம் ஆத்ரோபோடா அது கேட்டிருக்காங்க. சரியா. இப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்னா ஹனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹனி 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரட்டிக் ஃபிஷர்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், இது நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்கும் எதிர்பார்க்கலாம். ஹனியும் எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி ப்ராப்ளமில் இது எதிர்பார்க்கலாம். ரொம்ப இந்த கரண்ட்டும் கண்டிப்பாக வர எதிர்பார்க்கலாம் நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ஸும். மாஸ் அண்ட் வெயிட் கண்டிப்பாக வரும். உங்களை எக்ஸாமில் கண்டிப்பாக மாஸ் அண்ட் வெயிட் வரும். 10th வரையும் மாஸ் அண்ட் வெயிட் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மாடர்ன் பீடியாரிக்கெலாம் நீங்கள் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. வரலாம், உங்களுக்கு லக்கு இருந்தால் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம்? சோனர் வரலாம் இந்த வாட்டி.